இந்த உலகத்துல யாரு சிங்கிளா இருக்காங்க, யார் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்றது அவங்களோட தலைக்கு மேலேயே காட்டும். அது மாதிரி கமிட் ஆகிட்டு இருக்கிறவங்கள தான் எல்லாருமே மதிப்பாங்க. இப்போ இங்க ஒரு பொண்ணு வந்து சிங்கிளா தான் இருப்பா. அன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே தான். இந்த பொண்ணோட மேனேஜர் வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பாரு. ஆனா அவர் கிஃப்ட் கொடுத்தவங்க எல்லாருமே வந்து கமிட் ஆயிட்டவங்க தான். இப்போ நீ சிங்கிளா தானே இருக்க, இந்த வேலையெல்லாம் முடிச்சு வை, அவங்களாம் வந்து வெளியே பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதோடு மட்டும் இல்லாம இப்போ இங்க சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான டாக்ஸும் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கட்டணும். அடுத்ததான் இந்த பொண்ணு ஸ்ட்ராபெரிஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு கடைக்கு போயிருப்பா. இப்போ கடைக்காரரும் நீ சிங்கிளா இருக்க, உனக்குலாம் தர முடியாது, லவ் பண்றவங்களுக்கு தான் தருவோம் அப்படின்ட்டு அனுப்பி வச்சிருவாரு. லவ் பண்றவங்களுக்கு தான் எங்க போனாலும் வந்து சலுகைங்க நிறைய இருக்கு. அதனால இந்த பொண்ணு வந்து ரோட்டோரத்துல ஒருத்தர் படுத்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு காசு கொடுத்துட்டு நீ என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்ப இவருக்கும் வந்து லவ் பண்ணாததுனால ஏகப்பட்ட டாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு கஷ்டப்பட்டு தான் இருப்பாரு. இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தான் இருப்பா. மத்தவங்க கண்ணுக்கு மட்டும் நம்ம லவ் பண்ற மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா நாள் போக போக வந்து இந்த பொண்ணு உண்மையாவே அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அந்த விஷயத்தை போயிட்டு அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு போறப்ப வந்துட்டு இப்போ வேற ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட அவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பாரு. மறுபடியும் இப்ப இந்த பொண்ணோட தலைக்கு மேல வந்து அந்த லவ் பண்ற சிம்பிள் போயிட்டு சிங்கிளா இருக்க சிம்பிள் வந்துரும். டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து நீங்க சிங்கிளா இருக்கிறீங்க, அதனால மரியாதையா இந்த டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டான டைம்ல அவரும் வந்து நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்கிறப்போ அவ வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அதனால நான் போயிட்டு சும்மா ரிஹர்சல் தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்வாரு. டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பொண்ணு என்னமோ லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஆனா கடைசியில உண்மையாவே ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.